அண்மை செய்தி, உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வீசியிருக்கிறது ரஷ்யா. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 33 மாதங்களாக தொடர்ந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட ஐசிபிஎம் ஏவுகணை உக்ரைன் மீது ஏவுகணையை ரஷ்யா வீசியிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்த 8 ஏவுகணைகளை ஏவிய நிலையில் 6 ஏவுகணைகளை தகர்த்து விட்டதாக உக்ரைன் விமானப்படை தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, உக்ரைன் மீது மறுபடியும் ரஷ்யா ஏவுகணை ஏவி இருக்கிறது, விவரங்கள் என்ன? உக்ரைன் ரஷ்ய போரானது கிட்டத்தட்ட 1000 நாட்களே கடந்திருக்கு. தொடர்ச்சியா 2 நாடுகளும் பல்வேறு தாக்குதல்கள் நடந்துட்டு வந்த நிலையில சில தினங்களுக்கு முன்பாக ரஷ்யாவை தாக்குவதற்காக அமெரிக்கா உக்ரைன் வசம் சில மிக முக்கியமான ஏவுகணைகள் வழங்கியிருந்தாங்க. அதை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை சமீபத்தில் ஜோ பைடன் அளிச்சிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா சர்வதேச அளவில் மாறின நிலையில அந்த அனுமதிக்கு பிறகாக ரஷ்யா தங்களிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அந்த அணு ஆயுத கொள்கைகளை சில மாற்றங்கள் செய்யறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில ரஷ்யா தற்போது உக்ரைன் மீது ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறதா தற்போது செய்திகள் வெளியாயிருக்கு. அதாவது ஐசிபிஎம்னு சொல்லப்படக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஏவுகணை மூலமாக தாக்குதலானது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இந்த ஏவுகணை தாக்கப்படும். குறிப்பிட்டு இந்த ஏவுகணையில அணு ஆயுதங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதான் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய தகவலின்படி அதுல அணு ஆயுதங்கள் எதுவும் இல்லை. ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏவுகணை மூலமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஒரு எச்சரிக்கையாகத்தான் இத்தகைய ஒரு தாக்குதலை தற்போது ரஷ்யா நடத்தி இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. இது அடுத்த கட்டமாக உக்ரைன் தாண்டி மற்ற நாடுகள், அதாவது உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இதை எப்படி பார்க்க போறாங்க, இதற்கு எப்படியான ஒரு பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்கணும். விவரங்களை வழங்கியதற்கு ஜீவபாரதி.